அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் நம்முடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி நாளாக இருக்கட்டும். அருமையானவர்களே, நாட்களில் நாம் இறைவனுடைய இறைவார்த்தையை தியானித்து வருகிறோம். வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்வாக மாறட்டும். இந்த நாளிலே நாம் தியானிக்க எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை எபிரேயர் 13வது அதிகாரம் 5வது திருவசனம். அது இவ்வாறு கூறுகிறது: பொருளாசையை விலக்கி வாழுங்கள், உள்ளதே போதும் என்றிருங்கள், ஏனெனில் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று கடவுள் கூறியிருக்கிறார். அருமையானவர்களே, இந்த இறைவார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு மிகவும் தேவையாக இருக்கிறது. மனிதனுடைய எண்ணங்களிலே ஆசை அவனை பாவத்துக்கு இட்டுச் செல்கிறது. அதிலும் நாட்களிலே பொருளாசையின் மேல் மனிதர் அதிகமாக தங்கள் வாழ்க்கையை செலவழிக்கிறார்கள். எப்படியாவது நாம் சம்பாதிக்க வேண்டும், எப்படியாவது நான் பணக்காரனாக வேண்டும், எப்படியாவது நான் வாழ வேண்டும் என்று முறை தவறிய விதத்திலே அவர்கள் பொருளாசையினால் ஆண்டவருடைய கற்பனைக்கு விரோதமான தவறுகளிலே ஈடுபட்டு அவர்கள் பணம் சம்பாதிக்கிறார்கள். அருமையானவர்களே, இந்த இறைவார்த்தை நமக்கு கூறுகிறது, பொருளாசையை விலக்கி வாழுங்கள், உள்ளதே போதும் என்றிருங்கள் என்ன. போதும் என்ற மனமே பொன் செய்யும் மனம் என்று நம்முடைய தமிழ் பழமொழி இருக்கிறது. இவன் உள்ளத்திலே போதும் என்ற நிறைவு இருக்கிறதோ அவன் உள்ளத்திலே எப்பொழுதும் மகிழ்ச்சி இருக்கும், அந்த இல்லத்திலே அமைதி இருக்கும். அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே எது இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அந்த அந்த இருக்கிற நிலையிலே அவன் போதுமென்ற எண்ணத்தோடு வாழ்ந்து அதிலே அவன் மகிழ்ச்சியை காண வேண்டும் என்று சொல்கிறார். எனவே அருமையானவர்களே, ஏன் அப்படி சொல்கிறார் என்றால், நம்முடைய ஆண்டவர் நம்மை ஒருபொழுதும் நம்மளை கைவிட்டவர் அல்ல. நான் யோசுவாவுடன் கூறுவார், நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, கை நெகிழ்வதும் இல்லை, மோசையோடு இருந்தது போல உன்னோடும் நான் இருப்பேன் என்று கூறுகிறார். நம்முடைய கடவுள் நம்மோடு என்றும் வாழ்கிற கடவுள், நம்முடைய தேவைகளை அறிகிற கடவுள், நம்முடைய எண்ணங்களை அறிகிற கடவுள், நமக்கு மகிழ்வூட்டுகிற காரியங்களில் அவர் கருத்தாக இருக்கிறார். எனவே எது தேவை, எவ்வளவு தேவை என்று அவர் அறிவார். எனவே அவர் காட்டுற வழியிலே நாம் நடக்கும் பொழுது, அவரை நாம் பின்பற்றி நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையாக இருக்கும். ஏனென்றால் அவரை நம்புவர்களை அவர் ஒருபொழுதும் கைவிட்டதே இல்லை என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே வேதம் நமக்கு கூறுகிறது, அவர் ஒருபொழுதும் உன் கடவுளாகி ஆண்டவர் உனக்கு முன் செல்ல அவர் உன்னை விட்டு விலகவே மாட்டார் என்று இணைச்சட்டம் 6 சொல்கிறது. 31:6 சொல்கிறது. அருமையானவர்களே, நம்முடைய கடவுள் எந்த காரியத்திலும் நம்மோடு இருப்பார், நமக்கு முன்னே சென்று நம்மை வழிநடத்துவார். நம்முடைய தேவைகள் அனைத்தையும் சந்திக்கிற கடவுள், குடும்ப வாழ்க்கையிலே ஏற்படுகிற பிரச்சனைகள் எந்த வராதபடி நம்மை பாதுகாக்கிற கடவுள். எனவே நம்முடைய உள்ளம் அவரை மாத்திரம் நம்ப வேண்டும், அவரை மட்டும் விசுவசிக்க வேண்டும். அவர் காட்டுற பாதையிலே நாம் வாழ வேண்டும். அவர் காட்டுற பாதை என்ன? அவர் நேர்மையோடு நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்வு முழுவதையும்
உள்ள யோசுவா 1:5 சொல்வார், உன் வாழ்நாள் முழுவதும் உன்னை எந்த மனிதனும் எதிர்த்து நிற்காமல் நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் என்று சொல்கிறார். எனவே நம்மோடு இருக்கிற கடவுள் நம்முடைய தேவைகளை சந்தித்து நம்முடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுத்து நம்மை மகிழ்வோடு வாழ வைக்கிற கடவுள் நம்முடைய கடவுள். எனவே முந்த என்னை தேடு, உனக்கு எல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் என்று சொல்கிறார். நாம் செய்ய வேண்டிய காரியம் இறைவனை தேடுவது, அவர் காற்று பாதையில் நடப்பது, அதுதான் நம்முடைய வேலை. மற்ற எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார் அருமையானவர்களே. எனவே இந்த நாட்களிலே நாம் ஒவ்வொருவரும் இறைவனுடைய வார்த்தை அறிந்து அவர் காற்ற வழியிலே நாம் நடக்க முயற்சி எடுப்போம். நம்முடைய வாழ்வு நிறைவுள்ள வாழ்வாக இருக்கும், மகிழ்ச்சி நிறைந்த வாழ்வாக இருக்கும். நம் வாழ்விலே எந்த நாளும் என்றும் சமாதானமும் சந்தோஷமும் நிலைத்திருக்கும் அருமையானவர்களே. எனவே நாம் ஒவ்வொருவரும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து ஆண்டவர் கற்ற பாதையிலே நாம் வழி நடக்க வேண்டும். மோசே ஆண்டவர் வழி நடத்தினார், பாலும் தேன் ஓடு கானான் தேசத்தை காணச் செய்தார். அவன் தண்ணீர் செங்கடல் எதிர்க்க வந்த பொழுது அதை அவர் விலக்கிவிட்டு பாலும் தேனோடு கானான் தேசத்துக்கு அவர்களை அழைத்து சென்றார். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் எப்படிப்பட்ட இடரல்கள் வந்தாலும் நாம் நம்முடைய ஆசையை நாம் குறைத்து கொண்டு நிதானத்தோடு நாம் ஆண்டவரை பின்பற்றி நடந்தோம் என்றால் அவர் நம்ம தேவைகளை எல்லாம் சந்தித்து நம்முடைய வாழ்வு ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாழ்வாக மாற்றுவார் என்பதில் சந்தேகமில்லை. எனவே நாம் இனி வருகிற நாட்கள் ஆண்டவர் காற்று பாதையில் நடக்கும்படி உங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அன்பு தந்தை இறைவா, மோசையோடு கூறியது போல எங்களையும் நான் உன்னை கைவிடுவதும் இல்லை கை நெகிழ்வதும் இல்லை என்று மோசையோடு சொன்னீரே, அதுபோல் எங்கள் வாழ்க்கையிலும் எங்கள் தேவைகளை எல்லாம் சந்தித்து எங்களை நீர் கைவிடாதபடி எங்களை வழிநடத்தி பாலும் தேன் ஓடும் கானான் தேசத்தை நாங்கள் காணும்படியாக, எங்கள் குடும்ப வாழ்க்கையிலே என்றும் மகிழ்ச்சியை காணும்படியாக இயேசு நாமத்திலே உங்களை மன்றாடுகிறேன். ஆமென்.